ஓம் காளி ஓம் நமச்சிவாயா. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஈச்சம்பழங்கள். ஈச்சமரம் பனைமரத்தோடு சேர்ந்தது, பனைமரமும் தென்னைமரமும் சேர்ந்தது மாதிரியே இருக்கும். ஈச்சமரம் அந்த குடும்பங்களோட பனைமர குடும்பத்தோடு சேர்ந்தது இதுவும். இதில் வந்து பெரிய ஈச்சமரம் அதையும் பேரீச்சமரம்பாங்க. சின்ன ஈச்சமரம் அது நம்ம தமிழ்நாட்டில் மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இந்த ஈச்சமரங்க. ஈச்சம்பழங்கள் வந்து நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த பெரிய ஈச்சம்பழமாகிய பேரிச்சம்பழம் வந்து அரேபியா பாலைவனங்களில் மணல் பாங்கான இடங்களில் இது அதிகம் வளரும். இந்த சின்ன ஈச்சம்பழம் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இது மலைகளில் வளரக்கூடிய ஒரு வறண்ட நிலை தாவரமாகும். இப்போ அதனுடைய பழங்களையும் அதனுடைய இலைகளையும் பார்ப்போம். இப்போத்தையும் காய் காய்ச்சி பழமும் வந்துருக்கு. பேரிச்சம்பழ சுவையோடையே இருக்கும். பேரிச்சம்பழ சுவையோடையே இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பேரிச்சம்பழ கொட்டை மாதிரியே இருக்கும். கொட்டைகள் வந்து பேரிச்சம்பழம் கொட்டை மாதிரியே சின்னதாக இருக்கும். இது வந்து சிறிய ஈச்சம்பழம். இது காய் மஞ்சளாக இருக்கும். பழமான இந்த மாதிரி காப்பி கலரில் வரும். ரொம்ப கனிஞ்சிச்சுன்னா கருப்பு கலராக இருக்கும். இந்த மாதிரி ஈச்ச மரங்கள் வந்து இலைகள் வந்து இதில் வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தொடர்பு மரம் பண்ணுவாங்க. இதில் ஈச்ச மரத்தோட இலைகள், ஈச்சங்கதைகள் வந்து அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்க. ஈச்ச மரத்துலேருந்து பழம்பெரும் கதைகள் அந்த காலத்திலே சொல்லப்படுது. இது ஒரு வரலாற்று சின்னமான மரமாக இருக்குது. வறண்ட நிலை தாவரமாகும். இந்த பழங்களும் இதனுடைய அனைத்து பழங்களும் மனிதனுக்கு உபயோகமாக இருக்கும். பழங்கள் வந்து மிகுந்த சத்து மிக்கவை. இதனுடைய ஆடி மாதத்துடைய ஆடி மாத பருவங்களில் பழங்கள் வந்து கிடைக்கும். இது முறையாக நாம் கிடைக்கும் காலங்களில் இந்த பழங்களை சாப்பிட்டு நம்முடைய உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.